அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றைப்படையில் நீங்கள் லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவை குறித்து நாம் சற்று குறிப்பாக இந்த தினத்தில் விளங்க இருக்கிறோம். ஏனென்றால் ஒற்றைப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பெருவாரியான இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? 27 லைலத்துல் கத்ர், இதுதான் 27வது நோன்பு தான். இந்த 27வது நோன்புடைய நாள் வந்து விட்டால் அப்போது தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்கிற ஓர் புதுமையை மக்கள் மன்றத்தில் சொல்லி அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவு இருக்குது? 27 லைலத்துல் கத்ர் என்று சொல்லி அதற்கு பள்ளிவாசல் எல்லாம் அலங்கரித்து, பள்ளிவாசல் எல்லாம் ஜோடித்து, எந்த நேரத்திலும் வராத மக்கள் கூட, ஜும்மாவுடைய நாளில் கலந்து கொள்ளாத மக்கள் கூட்டம் கூட பள்ளிவாசலில் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். காரணம் என்ன? 27 என்பற அந்த நாள் மிக சிறப்புக்குரிய ஒரு நாள். லைலத்துல் கத்ர் அப்போது தான் இருக்கிறது என்கிற ஒரு புரிதலை இப்போ தவறான முறையில், ஒரு புதுமையான முறையில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பெருவாரியான மக்களிடத்தில் இந்த சிந்தனை இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் முற்றிலும் இது புதுமையான பிதாத்தான காரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதித்தார்கள்? தஹர்ரு லைலத்துல் கத்ர், நீங்கள் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான இந்த ஒரு இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எப்போது என்றால் ஃபில் வித்ரி மின் அஷரில் ஹவாயிரி மின் ரமதான், ரமலான் மாதத்தில் இறுதி கடைசி 10ல், அதுவும் அந்த ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக கூறிவிட்டார்கள். அப்போ ஒற்றைப்படையில் இறுதி 10ல் தேட வேண்டும், இப்படி தெளிவான நபிகளாருடைய வாசகம் வந்திருந்தும் அதெல்லாம் இல்லை, நாங்கள் 27வது கிழமை மட்டும்தான் எங்களுடைய எல்லா விதமான வணக்க வழிபாடிலும் ஈடுபடுவோம், பள்ளிகளை நாங்கள் ஜோடித்து அலங்காரம் செய்வோம், அப்போதுதான் பள்ளிவாசல் எங்களுடைய கண்களுக்கு தெரியும் என்கிற நிலைமைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய நிலைமை இப்படி மாறி இருப்பதை பார்க்கிறோமே. இந்த பிதாத்தான காரியத்திற்கு வளைத்து கொடுக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு பார்க்கிறோமே. நபிகளாருடைய சொல் இப்படி அமைந்ததா? 27 தான் இருக்கிறது என்று அமைந்ததா? ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக இதில் கவனமாக இருக்க வேண்டும். 27 இந்த ஒரு 27வது நாள் இருக்குல்ல, இந்த 27 லைலத்துல் கத்ருடைய புனிதமிக்க இந்த இரவு இல்லாமல் நபிகளார் சொன்ன ஒற்றைப்படையான 21லையோ 23லையோ அல்லது 25லையோ இந்த 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு வந்திருந்து இந்த 27வது ஒரு ஒற்றைப்படையில் வராமல் இருந்திருந்தால் எவ்வளோ நஷ்டவாதியாக ஆகியிருப்போம், எந்த அளவிற்கு நஷ்டத்திற்கு நாம் உள்ளாகியிருப்போம். இதை சிந்திக்க வேண்டும். இந்த ஒற்றைப்படையில் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். 27 மாத்திரம்தான் 80 புதுமையாக இருக்கிறது. இந்த புதுமை இருக்கிறதே, பிதாத் இருக்கிறதே சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விவகாரத்தை இதுதான் மார்க்கம் என்று மக்களிடத்தில் சொன்னால் அதை மார்க்கமாக கடைபிடித்தால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று நபிகளார் கூறுகிறார்கள். நிராகரிக்கப்படுவதோடு சேர்த்து அந்த புதுமை பிதாத்து மக்கள் மன்றத்தில் அதை நடைமுறைப்படுத்தினால், இதுதான் மார்க்கம் என்று சொல்லி நடைமுறைப்படுத்தினால் அதற்கான பின்விளைவுகள் விபரீதங்கள் என்ன என்பதை மார்க்கம் மொழிகிறது. குல்லு பிதாத்தின், ஒவ்வொரு புதுமையான காரியமும் லலாலா, வழிகேடு. அந்த ஒவ்வொரு வழிகேடுமே ஃபின்னார், நரகத்தில், கொதிக்கக்கூடிய நரகம், குடலையெல்லாம் கிழித்து கத்திரிக்கக்கூடிய நரகம், கபாலத்தை பிளக்கக்கூடிய நரகத்தில் கொண்டு போய் இந்த பிதாத்தான காரியம் சேர்த்து விடும் என்பதை நபிகளார் கூறுகிறார்களே. இதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ரமலான் மாதத்தில் இறுதி 10ல் ஒற்றைப்படையில் நீங்கள் இந்த 1000 மாதம் சிறப்பு மிக்க லைலத்துல் கத்ர் என்கிற இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று தான் நபிகளார் கூறினார்கள். இமாம்கள் கூறினார்கள், சஹாபாக்கள் கூறினார்கள் என்கிற நிலையிலே இல்லாமல்
நபிகளார் இதற்கு அனுமதி அளித்தார்களா, நபிகளாருடைய கருத்து இதில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதைத்தான் நாம் மார்க்க வகையாக எடுக்க வேண்டும் என்பதை இந்த தினத்தில் நினைவூட்டியவனாக நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருந்த நம்முடைய உரைக்குள் தற்போது செல்வோம். சொர்க்கம் என்கிற தலைப்பிற்கீழாக நாம் சில விஷயங்களை அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக. அதில் நாம் சுவனம் என்பது நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய முதன்மையான இலக்காக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். சுவனத்தோடு மறுமையோடு இந்த உலகத்தை ஒப்பிடும் பொழுது அது ஒரு துளிக்கு தான் சமானம் என்பதையும் நாம் உணர்ந்து இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலில் இந்த சுவனம் இருக்குதுல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு அஞ்சி அவனுடைய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றியவர்களுடைய அந்த பரிசாக காத்திருக்கிற சொர்க்கம், சுவனத்துடைய அளவு என்ன, சுவனத்துடைய வரையறை என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதே மாதிரி ஜன்னாத்தின், சொர்க்கத்தையும் உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஏனால் அந்த சுவனம் என்பது எப்படிப்பட்டது என்றால் அர்துஹா, அதனுடைய நிலப்பரப்பு என்பது சமாவாதி வல் அர்து, வானம் மேலும் பூமியெல்லாம் உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு சுவனத்துடைய நிலப்பரப்பு இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுதே மெய் சிலிர்த்து பிரம்மாண்டமானதாக பார்க்கிறோம். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடமா, இப்படிப்பட்ட ஒரு அருவியா, இப்படிப்பட்ட ஒரு இயற்கையா என்று அதை மெய் சிலிர்த்து நாம் மிக ஆச்சரியமான முறையில் இந்த உலகத்துடைய படைப்பையே பார்க்கிறோம், பிரம்மாண்டமானதாக பார்க்கிறோம். உலகத்தையும் எடுத்து அந்த வானங்கள் இருக்கிறதே, வானம் எவ்வளோ துளைவானது, எவ்வளோ ஆழம் கொண்டது, அந்த வானத்துடைய பரப்பளவு அதையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு சுவனத்துடைய பரப்பளவுகள் இருக்கும், அதனுடைய அளவுகோல் இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறானே. இப்போ இதை நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளோ பிரம்மாண்டம், அப்போ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இந்த சுவனம் இருக்கிறது என்பதை இங்கே சிந்திக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த சுவனத்துடைய பிரம்மாண்டத்தை உணர்த்துவதற்காக ஒரு செய்தியை இந்த இடத்தில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளார் கூறினார்கள், இன்னஃபி ஜன்னாம், சொர்க்கத்தில் சஜரா, ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்துடைய லில்லிஹா, நிழல் இருக்குதுல்ல, மரம்னா நிழல் இருக்கும். அந்த மரத்துடைய நிழலில் யசீரு ராக்கிபு ஜவ்வாத், உயர்தரமான மிக வேகமாக விரைவாக ஓடக்கூடிய ஒரு குதிரை. அந்த குதிரையில் ஒரு நபர் என்ன செய்கிறார், ஒரு வீரர் பயணிக்கிறார். எத்தனை ஆண்டு? மீஅத ஆமீன், கிட்டத்தட்ட 100 ஆண்டு அந்த மரத்துடைய நிழலில் அவர் பயணித்தாலும் மா யக்தஉஹா, அந்த நிழலை அவரால் கடக்க முடியாது. இந்த ஹதீஸ் நல்லா சிந்திச்சு பாருங்க, ஆழமாக உள்வாங்கி பாருங்க. சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம், சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு மரத்துடைய நிழலை கிட்டத்தட்ட 100 ஆண்டு, அதுவும் சாதாரணமான குதிரை அல்லவா, ஜவ்வாத், மிக வேகமாக உயர்தரமாக சீறி பாய்ந்து ஓடக்கூடிய குதிரை. சாதாரணமாக குதிரைனாலே வேகமாக ஓடும், அதிலும் அந்த குதிரைக்கு வர்ணனையை பாருங்க, மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரை. அப்படி இருந்தாலும் 100 ஆண்டே அந்த மரத்துடைய நிழலில் நீங்கள் பயணித்தாலும் அந்த நிழலை உங்களால் கடக்க முடியாது. சுவனத்தில் ஒரு மரத்துக்கு இவ்வளோ பெரிய வெயிட்னா, இவ்வளோ பவர்னா எத்தனை மரங்கள் இருக்கும்? அப்போ அந்த சுவனத்துடைய பிரெத்து என்ன, லென்த்து என்ன, அளவு என்ன, சிந்திக்க முடிகிறதா? கற்பனைக்கு வர முடிகிறதா? எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளமும் அதை சிந்தித்து பார்க்க முடியாது, அந்த அளவிற்கு அந்த சுவனம் இருக்கும் என்பதை நபிகளார் தெளிவுபடுத்தினார்கள். இப்படிதான் சுவனம் இருக்கும், அதனுடைய வர்ணனைகள்லாம் இப்படிதான் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ சுவனத்துடைய அளவு என்பது இப்படி இருக்குது, சுவனத்துடைய பிரம்மாண்டம் என்பது இப்படி இருக்கிறதா? சுவனத்திற்குள் நாம் போகிறோம். சுவனத்திற்குள் இறைவனுடைய அன்பினால், இறைவனுக்கு கட்டுப்பட்டதினால் நாம் சுவனத்திற்குள் நுழைகிறோம். அப்படி நுழையும் பொழுது சுவனத்துடைய மண், சாதாரணமாக சுவனத்துடைய மண் எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதா துராபுஹா, அந்த சொர்க்கத்துடைய மண் என்பது மிஸ்க், கஸ்தூரி மணத்தை போன்று இருக்கும் என்று நபிகளார் கூறினார்களை. சாதாரணமான மண்ணுங்க, காலில் மிதிப்படக்கூடிய சாதாரணமான மண். வீட்டில் கூட சொல்லுவாங்கல்ல, ஏதாவது கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா மண்ணு காலோடு உள்ளே வராதம்மா, மண்ணு காலோடைய பெட்டில் ஏறாத, பாயில் நடக்காத, வீட்டுக்குள்ளேயே வராத, காலை கழுவிட்டு வாம்பாங்க. ஏன்?
ஏனால் இன்றைக்கும் மண் எப்படி பார்க்கப்படுகிறது? மண் என்பது ஒரு அசுத்தமானதாக, அதில் அசுத்தம் நிறைந்த எண்ணற்ற விஷயங்கள் கலந்திருக்கும். எனவே வீட்டுக்குள் வந்தால் காலுகள் விட்டு வரணும் என்கிற வழிமுறை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதுவே சுவனத்துடைய பார்வையில் நாம் பார்த்தோமையானால், சுவனத்தில் நம் காலில் மிதிபடக்கூடிய மண் என்பது ஒரு கஸ்தூரி மணத்தை போன்று இருக்கும் என்றால், அதனுடைய தூய்மை, அதனுடைய வர்ணனை, அதனுடைய சிறப்பு எப்படின்னு பார்க்கணும். ஆரம்பத்திலே இறைவன் அதனுடைய சிறப்பை உணர்த்திட்டான். சாதாரணமாக மிதிப்படக்கூடிய மண்ணிலேயே சுவனம் எப்படி இருக்கும் என்பதை இறைவன் நமக்கு ஆழமான முறையில் உணர்த்தி காட்டுகிறான். இது ஒன்றாக இருக்குதா? அதே மாதிரி சுவனத்திற்கு நாம் சென்று விட்டோமையானால் அங்கே வசிப்பதற்கு, அங்கே நாம் தங்குவதற்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு கூலியை கொடுக்கிறான். மிகப்பெரிய கூலி, இது பிரம்மாண்டமான ஒரு கூலி. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லது இத்தகு ரப்பகும், யார் தன்னுடைய இறைவனை அஞ்சி தக்குவாதாரிகளாக இந்த துன்யாவில் வாழ்ந்தார்களோ, லஹும் அவர்களுக்கு குரஃபுன் மின் ஃபௌகிஹா குரஃபுன் மப்னியத்துன், அவர்களுக்கு அரண்மனை கொடுக்கப்படும், கோட்டைகள் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட கோட்டை? ஃபௌகிஹா குர்ஃபுன், கோட்டைக்கு மேல் கோட்டைகள் எழுப்பப்பட்ட, அடுக்குமாடிகளுக்கு மேல் அடுக்குமாடிகள் எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டைகள் இவ்வுலகத்தில் வாழ்ந்த தக்குவாதாரிகளுக்காக வழங்கப்படும், சூனவாசிகளுக்கு வழங்கப்படும். தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடும். வஅதல்லாஹி லா யுஹ்லிஃபுல்லாஹு மியாத், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மீறவே மாட்டான் என்பதை சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்லுகிறானே, அல்லாஹ் சிந்திக்க வேண்டும். ஒரு கோட்டைனாலே நமக்கு பிரம்மாண்டமானது தான், நமக்கு நிறைவானது தான். ஆனால் கோட்டைக்கு மேல் கோட்டைகள் எழுப்பப்பட்டு சுவனவாசிகளுக்கு கொடுக்கப்படும் என்றால் எந்த அளவிற்கு அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கிறது. ஒரு நபர் சுவனவாசியாக இருந்தால் அவருக்கென ஒரு அரண்மனை காத்து கொண்டிருக்கிறது, அவருக்கு என ஒரு கோட்டை காத்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கணும். இன்னைக்கு என்ன நமக்கு பெரிய ஆசை? இன்னைக்கு எது பெருவாரியாக ஒட்டுமொத்த உலக மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஆசை என்ன தெரியுமா? பெரிய கார் வாங்கணும், பஸ்ஸு வாங்கணும், பைக்கு வாங்கணும், நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் என்கிற ஆசையெல்லாம் அடுத்த ரெண்டாவது பட்சமாக தான் இருக்கும். முதலாவது ஆசையாக என்ன இருக்கும் என்றால், எனக்கென ஒரு சொந்த வீடு இருக்கணும். இப்படி தானே எல்லாரும் ஆசைப்படுறோம். எனக்கென ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டும். அது குறுகிய சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கென நானும் என் குடும்பத்தாரும் வசிப்பதற்காக ஒரு சொந்த வீடு எனக்கு இருக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இவ்வுலகத்தில் அந்த ஆசை நிறைவேறாவிட்டாலும் இறைவன் பாதையில் பயணித்தோமையானால் மறுமையில் அதையெல்லாம் விட ஆகச் சிறந்த ஒரு பரிசை இறைவன் கொடுக்கிறான், பெரிய அரண்மனையை இறைவன் கொடுக்கிறான். சுவனவாசிகளுக்கு இந்த ஒரு பாக்கியம் இருக்கிறது என்பதை சிந்திக்கணும். அதே மாதிரி இன்னொரு மாளிகையை பற்றி, இன்னொரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஃபி ஜன்னா, சுவனத்தில் சொர்க்கத்தில் குரஃபா, ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை எப்படி இருக்கும் என்றால், யுரா லாஹிருஹா, அதில் வெளிப்புறத்தில் இருப்பவர்கள் மின் பாத்தினிஹா, அதில் உள்புறத்தில் இருப்பதை பார்ப்பார்கள். பாத்தினுஹா, அதில் உள்புறத்தில் இருப்பவர்கள் மின் லாஹிரிஹா, அதில் வெளிப்புறத்தில் இருப்பதை பார்ப்பார்கள். கண்ணாடினால் ஆன மாளிகை, கண்ணாடினால் செதுக்கப்பட்ட ஓர் கட்டிடமாக அது இருக்கிறது. உள்ளிருந்து வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்து உள்ள பார்க்கலாம். அப்படிப்பட்ட அருளை இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறான். சுவனம் எப்படி இருக்கும்? ஆக சிறந்த ஒரு பூங்காவாக, ஒரு இயற்கை வளமாக, கண் குளிர்ச்சி காட்சிகள் எல்லாம் அங்கே நிரம்ப வழிந்திருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா பார்க்க முடியுமா? அதை பார்த்து ரசிக்க முடியுமா? எனவே அல்லாஹ் உள்ளே இருந்துட்டே நீ அதை பார்க்கலாம்ப்பா, உள்ளே இருந்துட்டே அதை நீ ரசிக்கலாம் என்கிற விதமாக இந்த ஒரு செட்டப்பை வைத்திருப்பானா இல்லையா? உள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் இந்த செட்டப்பை வச்சிருக்கிறான். சுவனவாசிகளுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ பார்க்க வேண்டும், இந்த அரண்மனை என்பதும் இந்த ஒரு மாளிகை என்பதும் அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான். நீ நம்ம சிந்திக்கணும், இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தன்னுடைய வீடு என்றால் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கட்டின நபர் என்றால் யார் என்று கணக்கெடுத்து பார்த்தோம்னா, அதை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் முகேஷ் அம்பானி மிகவும் பணத்தால் ஊறி தகைத்தவர், ஒரு செல்வந்தர். இப்படிப்பட்ட நபர் என்ன செய்கிறார் ஆனால் ஒரு வீடை கட்டுகிறார். உலகமே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு செயலாக அவருடைய நிலைமை, அப்படி அவருடைய கட்டடங்கள் இருந்தது. எப்படி அவருடைய அந்த வீடை கட்டுகிறார்? கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு அவருடைய வீட்டை கட்டுகிறார். 6 கோடி அல்ல, 6,000 கோடி அல்ல,
16,000 கோடிக்கு தன்னுடைய வீட்டை அவர் அலங்கரிக்கிறார். பார்த்து பார்த்து 16,000 கோடிக்கு அவர் தன்னுடைய வீட்டை கட்டுகிறார். என்னென்ன வசதிகள் அவருடைய வீட்டில்! கிட்டத்தட்ட அவருடைய வீட்டிலேயே 3 ஹெலிபேட், 3 ஹெலிகாப்டர் நிற்பதற்கு 3 ஹெலிபேட் அவருடைய வீட்டில் இருக்குது. அதே மாதிரியே 168 கார் அவருடைய அந்த கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டுற மாதிரி 6 அடுக்குகள், 6 தளங்கள், 6 ஃப்ளோர் அதுக்கு கார் பார்க்கிங்காக விட்டுருக்கிறார். அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 9 லிஃப்ட் இருக்கிறது. 9 லிஃப்ட். ஒரு வீட்டில் லிஃப்ட் வச்சு பார்த்துருக்குறோமா? சரி, 1 2ன்னா சரி, அது என்ன 9 லிஃப்ட்டு? 9 லிஃப்ட் இருக்குதுன்னா அப்போ அதனுடைய எந்த அளவிற்கு அது இந்த உலகத்தில் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், எப்படி கட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஒரு வீட்டில் எந்த அளவிற்கு அவருடைய நிலைமையெல்லாம் அப்படியே செதுக்க வைத்திருக்கிறார்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறார். வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் என்று இப்படி நிறைய வசதிகளை பார்த்தவுடன் மக்கள் எல்லாம் மெச்சுகிறார்கள், பேசுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு வீடு இவர்தான் உலகத்திலேயே மிக மிக பணத்தை செலவழித்து மெய் சிலிர்த்து பார்க்கின்ற வண்ணமாக இந்த துனியாவில் இவருடைய கட்டிடம் இப்படி இருக்கிறது. நம்ம சிந்திக்கணும். இப்போ நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு ஒரு வீடு கொடுக்குறானா, அல்லாஹ் நமக்கு ஒரு இருப்பிடம் கொடுக்குறானா, அதையும் இன்றைக்கு இந்த நபர் கிட்டத்தட்ட 16,000 கோடி என்ன, அவர் லட்சக்கணக்கான கோடியில் வீட்டை அலங்கரித்திருந்தாலும் கடுகின் விதையளவிற்கு கூட அது சமமாகாது. இறைவன் சொன்னான் அல்லவா, இஸ்லாமிய மார்க்கம் அதான் சொல்லுகிறது, கடலில் நீங்கள் கையை விட்டு வெளியே எடுத்து ஒரே ஒரு துளி உலகுமே, அதுதான் துன்யா. நீ எவ்வளோ பெருசை கொண்டு வந்தாலும், எவ்வளோ பிரம்மாண்டமான ஆடம்பரத்தை எடுத்து வந்தாலும், ஆஹிராவோடு கம்பேர் பண்ணும்போது, சுவனத்தோடு ஒப்பிடும் பொழுது வெறும் ஒரே ஒரு துளிதான் இந்த உலகம் என்றார்கள் நபிகளார். அந்த ஒரு துளிதான் யாராக, முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், யாருடைய வீடாக வேணாலும், யாருடைய அரண்மனையாக வேணாலும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வெறும் ஒரே ஒரு துளிதான். நாம் நாளை மறுமை நாளில் அந்த அரண்மனையை சூட இருக்கிறோமே, அதையெல்லாம் இந்த உலகத்தோடு கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் வெறும் ஒரே ஒரு துளிக்கு சமானம்தான் இது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை இறைவன் சொர்க்கவாசிகளுக்காக தர தயாராக இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, ஒரு வீடு இருக்குதுன்னா இறைவன் ஒரு வீடு கொடுக்குறான் அப்படின்னா அந்த வீடை மாத்திரம் இறைவன் கொடுக்க மாட்டான். ஒரு அரண்மனை கொடுக்குறான், பெரிய மாளிகையை கொடுக்குறான் அப்படின்னா அந்த மாளிகையை மாத்திரம் நமக்கு சொந்தம் கொண்டாட இறைவன் வைக்க மாட்டான். அதோடு சேர்த்து நிறைய வசதிகளையும் கொடுக்குறான். இன்னைக்கு நாமளும் அப்படி தானே, ஏதாவது ஒரு வீட்டுக்கு புதிதாக குடியேறணும் என்றால் நமக்கு வரக்கூடிய அந்த கிஃப்ட்டு அன்பளிப்பு என்ன வரும்? வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்களோ அதெல்லாம் வரும். வீட்டுக்கு தேவையான என்ன ஃபர்னிச்சரோ அதெல்லாம் நாம் தயார் செய்து வைத்திருப்போம். அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய அந்த வீட்டிற்குள் போனவுடன் தன்னுடைய அரண்மனையை நாம் பார்த்த உடனே அதில் நிறைய வசதிகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய 88வது அத்தியாயத்தில் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தில் எல்லாம் பேசுகிறான். ஃபிஆ சுரூருன் மர்ஃபூஆ, அவர்களுக்கு அந்த மாளிகையில் சூனத்தில் அடுக்கடுக்கான மேஜைகள் இருக்கும், அடுக்கடுக்கான கட்டில்கள் அவர்களுக்கு இருக்கும். அக்வாபுன் மௌதுஆ, அவர்களுக்கு பல வண்ணத்தில் பீங்கான்கள் இருக்கும், கோலங்கள் இருக்கும். அதே போன்று வனமாரிகு மஸ்ஃபூஃபா, அவர்களுக்கு என உயர்தரமான தலையணிகள் இருக்கும். வஸராபியு மபசூசா, கம்பளினால் ஆன எண்ணற்ற அவர்களுக்கான போர்வைகள் இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இது பேசுகிறான். வெறுமனே வீடை மட்டும் கொடுத்து விட்டு இதில் வாழ்ந்துக்கோ, இதில் வசிச்சுக்கோ, இதில் உன்னுடைய சுகத்தை அனுபவித்துக்கோ என்று இறைவன் கூறவில்லை. அந்த வீட்டுக்குள்ளாக எந்த விதமான கவலைக்கும் இடர்பாடு இல்லாமல், நமக்கு எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படுத்தாமல் சகல வசதிகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். வெளியே போக தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எல்லா வசதிகளையுமே அந்த சுவனத்திலேயே இறைவன் நமக்கு தயாரித்து கொடுக்கிறான் என்பதை இறைவனுடைய வாக்கிலிருந்து, அவனுடைய வார்த்தையிலிருந்து ஆழமாக உணர முடியும். இப்படி சுவனத்தை குறித்து எண்ணற்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சுவனத்தை பார்த்தாலே பிரமிக்க வைக்கும் அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வர்ணித்து கூறியிருக்கிறது. அதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக இறைவனுடைய அருளால் பார்க்க இருக்கிறோம் என்று கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தை குறித்த வர்ணனைகளை பார்த்து வருகிறோம். சொர்க்கவாசிகள் என்றால் அந்த சொர்க்கவாசிகளுக்கு இருப்பிடத்திற்காக இறைவன் பெரும் மாளிகையை தயாரித்து வைத்திருக்கிறான்.
முதலாவது கட்டமாக இறைவன் தங்குவதற்கு ஓர் மிகப்பெரிய சிறந்த ஆலயத்தை சுவனவாசிகளுக்கு கொடுத்து விட்டான். அப்போ இருப்பதற்கு இருப்பிடம் இருக்கிறது. ரெண்டாம் பட்சமாக சுவனவாசிகளுக்கு, சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு குசிப்பதற்காக ஏனைய உணவுகளை இறைவன் சுவனத்தில் கொடுப்பான். சொர்க்கத்தில் இறைவன் சொர்க்கவாசிகளுக்காக உணவுகளையும் தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த உணவுகளை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனில் நிறைய இடங்களில் பேசுகிறான். அதில் முதலாவது கட்டமாக சுவனவாசிகளுக்கு ஒரு பெரிய மீனுடைய ஈரல் உணவாக கொடுக்கப்படும். சுவனவாசிகளுக்கு முதலாவது உணவாக ஒரு மீனின் ஈரல் பகுதி கொடுக்கப்படும் என்பதை நபிகளார் கூறுகிறார்கள். அப்போது சொர்க்கத்தில் ஒரு ஈரல் பகுதி என்றால் அதனுடைய சுவை, அது எந்த அளவிற்கு சுவை மிக்கதாக இருக்கும் என்பதை நம்ம சிந்திக்கணும். சில நபர்களுக்கு ஈரல் பிடிக்காமல் இருக்கும், சில நபர்களுக்கு அதை விரும்பி சாப்பிடாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படி அந்த ஒரு கேரக்டரில் நம்ம இருந்தாலும், சாப்பிடாதவர்களாக இருந்தாலும், சுவனத்துடைய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, அதனுடைய சுவையை பார்க்கும் பொழுது, அதனுடைய மனத்தை நாம் நுகரும் பொழுது, பிடிக்காத நபர்கள் கூட அதனுடைய சுவையை குசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வரும், ஒரு ஆர்வம் வரும். அந்த அளவிற்கு அதனுடைய சுவைமிக்கதாக சுவனத்தில் இருக்கும். உலகத்தோடு எதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இந்த சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே உலகத்தோடு நம்ம எடுத்து ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் இதற்கும் அதற்கும் ஒரு துளி அளவு கூட ஒப்பாகாது என்பதை முதல்ல ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவதாக சொர்க்கவாசிகளுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒரு மீனின் ஈரல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா, அதுக்கப்புறமாக நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான். 37வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், இல்லா இபாதல்லாஹில் முஹ்லசீன், இந்த சுவனத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட அடியார்கள், உலாயிக்க அவர்கள், லஹும் அவர்களுக்கு ரிஸ்குன் மஅலூமுன் ஃபவாக்கிஹ், அவர்களுக்கு அறியப்பட்ட சில கனிகள் இருக்கிறது என்பதை இறைவன் சொல்லுகிறான். வஹும் முக்ரமோன், அவர்கள் மரியாதையாக நடத்தப்படுவார்கள். அந்த சுவனத்தில் கண்ணியமாக அவங்க நடத்தப்படுவாங்க. அவங்களுடைய சுயமரியாதைக்கு எந்த விதமான பங்கமும் இழைக்கப்படாது. மரியாதையாக ராஜ மரியாதை அவர்கள் கொடுக்கப்படும். சுவனத்துக்கு போயிட்டாலே ஒரு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டு அவர்களை சிற்றார்கள் சுற்றி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி இங்கே கவனிக்கணும், இறைவன் சொல்லுகிறான் கனிகளை அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று கூறுகிறான். பொதுவாகவே கனிகள் என்றாலே, ஒரு பழம் வகை என்றாலே நம்முடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கும்? ஒரு ஆப்பிள் பறிக்கணும் அல்லது இன்ன பிற கனிகளை நாம் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி செய்யணும், அதற்கான உடல் உழைப்பு இருக்கணும். ஒரு மரம் இருக்குதுன்னா ஒன்று மரத்தில் ஏற தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம கைக்கு வரணும்னா அதற்கு தகுந்தவாறு ஏதாவது ஒரு சாதனத்தை பயன்படுத்துவோம். பெரிய ஒரு குச்சி எடுத்து அதில் அதனுடைய முனைப்பகுதியில் ஒரு ஈட்டி மாதிரி செட் பண்ணி அது என்ன பழம் வேணுமோ பிரிப்போம். இப்படி நிறைய ஒரு ஏற்பாடுகள் செய்தால் என்ன பண்ணுவோம், அதில் உடல் உழைப்பு போடுவோம். ஒரு பழம் வேணும், ஒரு கனி வேணும் அப்படின்னா நம்முடைய உடல் உழைப்பு இருக்க வேண்டும். அந்த பழம் அப்போது தான் நமக்கு கிடைக்கும். அது கனியாக இருந்தாலும் சில காய்கறி வகையாக இருந்தாலும் உடல் உழைப்பு இருக்கணும். அப்போதுதான் அதனுடைய கூலியை நாம் பார்க்க முடியும். சுவனத்தில் நம்ம அப்படி உழைக்கிறதுக்காக போனோம், அப்படி கஷ்டப்படுறதுக்காக நம்ம போகணும், அதுக்கு போகவில்லை. அதுதான் உலகத்திலே கஷ்டப்பட்டுட்டோமே, துன்யாவிலே இறைவனுக்கு தகுந்தவாறு இணங்க வாழ்ந்து விட்டோமே. எனவே சுவனத்தில் நாம் எந்த விதமான சிரமத்தையும் அனுபவிக்க வேண்டாம். ஏன், அந்த சுவனத்தில் இந்த கனிகள் இருக்குதுல்ல, இந்த கனிகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் மற்ற வசனங்களில் 76வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வத்தானியத்து அலைஹிம் லிலாதுஹா, அதனுடைய நிழல் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும். வ துல்லிலத்து குத்தூஃபுஹா தத்லீலா, இன்னும் அந்த கனிகள் இருக்குதுல்ல அது வெறும் தாழ்ந்த நிலையில் தொங்கும். ரொம்ப தாழ்ந்த நிலையில் அந்த கனிகள் இருக்கும். அப்படின்னா நம்ம நிற்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, சும்மா நிற்கிறது மாத்திரம் நம்முடைய வேலை. எந்த கனிகள் வேண்டும் என்று நாம் ஒரு நோட்டம் விட வேண்டும், அவ்வளோதான். நின்று விட்டு எந்த கனிகள் வேணுமோ அதை நம் கைகளால் பிரித்து கொள்ளலாம். ரொம்ப உயரமாலாம் இருக்காது, ரொம்ப அதை எட்டி பார்த்து அதுக்கு சிரமப்பட்டு ரொம்ப அங்கத்தை வளைத்தெல்லாம் அதுக்கு நம்ம செலவிட வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. கைகளை நீட்டினால் கனிகள் கையில் உட்காரும். அந்த அளவிற்கு தாழ்ந்த நிலையில் இருக்கும். ஏன்,
சுவனவாசிகளுக்கு எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் கனிகள் இருக்கும். ஆனால் அந்த கனிகள் எப்படி இருக்குமே ஆனால் தாழ்ந்த நிலையில் இருக்கும். ரொம்ப எட்டி பறிக்கணும், ஏறி பறிக்கணும், எந்த விதமான தேவையும் அவசியமும் கிடையாது. நீங்கள் அழகிய முறையில் நின்ற இடத்திலிருந்து இந்த கனிகளை பறித்து புசித்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். பொதுவாக கனிகள் அப்படின்னாலே ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும். பழத்துடைய நிறம் மாறும், வடிவம் மாறும். ஆனால் சுவனத்தில் என்ன ஒரு சிறப்பு பாருங்கள், பார்ப்பதற்கு எல்லா பழங்களும் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ ஆப்பிள் இருக்குதா, ஆப்பிளை ஒரு புறம் கடிச்சிட்டு மறுபுறம் அதையே கடித்தோம்னா வேறு வேறு டேஸ்ட் வரும். அப்படி வராது. அதே டேஸ்ட் எத்தனை ஆப்பிளை கடித்தாலும் அதே டேஸ்ட் தான் வரும். ஆப்பிளில் சில வகைகள் இருக்கும், ஒரே ஆப்பிளை கடித்தா அதே தானே வரும். அப்போ நம்ம பார்க்கணும், இப்போ சுவனத்தில் சில பழங்கள் கனிகள் கொடுக்கப்படும், அதை அவர்கள் கடிப்பார்கள், திரும்ப இன்னொரு பழங்கள் கொடுக்கப்படும். இப்போ தானே கொடுத்தீங்க, திரும்ப அதையே கொடுக்குறீங்களா மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதற்கு பிறகாக அதை டேஸ்ட் பண்ணுவாங்க, அது சாப்பிடுவாங்க. அப்போதான் தெரியும் இது வேறு பழம் போல. அப்போ பாருங்கள், ஒரே பழத்தில் ஒரே கனியில் நிறைய டேஸ்ட்டு, நிறைய சுவைகள், இப்படி அறுசுவை மிக்கதாகத்தான் சுவனத்துடைய அனைத்து உணவுகளும் இருக்கும். அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கனிகள் என்ன, பழங்கள் என்ன, கனிகள் மாத்திரம்தான் கிடைக்குமா, பழங்கள் மாத்திரம்தான் கிடைக்குமா, வேறு எதுவுமே கிடைக்காதா என்கிற நிலைமைக்கும் நாம் போய்விடக்கூடாது. என்ன விரும்புகிறோமோ எதாக இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மந்தி, இதெல்லாம் சிரிப்புக்காக சொல்லவில்லை, சிந்திப்பதற்காக நம்ம இருக்கணும். எதுனாலும் சரிதான், எது நம்ம கேட்கிறோமோ. இந்த உலகத்தில் சில பொருட்கள் இருக்கும்லங்க, சில இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்ததாக கூட உள்ளதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு இருக்கும். சில 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கும், அதெல்லாம் உட்கார்ந்து நம்மால் சாப்பிட முடியுமா என்ற ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் என்ன இந்த உலகத்தில், அதெல்லாம் விட என்ன விரும்புகிறோமோ, எதை ஆசைப்படுகிறோமோ, எது நமக்கு வேணும் என்று நினைக்கிறோமோ, இருந்த இடத்திலிருந்து நினைச்சா போதும், இருந்த இடத்திலிருந்து ஒரு கோரிக்கை வைத்தால் போதும், இறைவன் கண்ணுக்கு முன்பாக அதை நிகழ்த்தி கொண்டு விடுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் நிறைய இடங்களில் சொல்லுகிறான், லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அவர்கள் எதை நாடுகிறார்களோ, எதை ஆசைப்படுகிறார்களோ அதை அவர்களுக்கு நாம் கொடுப்போம். ஹாலிதீன, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். சுவனத்தில் எதை ஆசைப்படுகிறார்களோ, எதை விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு நாம் கொடுத்து விடுவோம். அங்கேயே இருப்பாங்க, நிரந்தரமாக அங்கேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க சுவனத்திலேயே என்று இறைவன் சொல்லுகிறான். அதே மாதிரி நபிகளார் ஒரு பொன்மொழியில் தெளிவுபடுத்துகிறார்கள், யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதுன், பருவம் அடையாத பருவ வயதில் இருக்கின்ற சில சிற்றார்கள், இந்த பருவம் குறையாத சில சிற்றார்கள் இருப்பார்கள். அந்த சிற்றார்கள் சொர்க்கவாசிகளை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள், சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வருவார்கள் என்றால், தன்னுடைய கைகளில் சில கோலங்களையும் சில உணவுகளையும் தேவையான சில விஷயங்களை வைத்துட்டு சொர்க்கவாசிகளை சுற்றி சிற்றார்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சிறுவர்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு வேணுமா, ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது இப்போ நினைக்கிறீங்களா, கொண்டு வரட்டுமா என்று பணிவுடை செய்வதற்காக சுவனவாசிகளை 24 மணி நேரமும் அனுதினமும் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். வேணுமா, தேவை இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமா என்று இப்படி நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே சில சிற்றார்களை, சிறியவர்களை இறைவன் செட் பண்ணி வச்சிருக்கிறான் மறுமை நாள் சுவனத்தில். இப்படி சுவனத்துடைய உணவுகள் என்பது நிறைய, அவ்வளோ சுவையாக சுவைமிக்கதாக இருக்கும். இறைவன் நமக்கு பார்த்து பார்த்து செதுக்கி அந்த சுவனத்தை வைத்திருக்கிறான். அப்போது சுவனத்தில் ஒரு சொர்க்கவாசிக்கு இருப்பதற்கு இடம் பிரம்மாண்டமானது உண்டு, மகிழ்வதற்கு உணவு அது பிரம்மாண்டத்திலும் மிக உச்சகட்டத்தில் இருக்கிறது. இப்படி 2 விஷயம் பார்த்துருக்குறோம். அடுத்த என்ன, அப்போ இருக்கிறதுக்கு இடம் சுவனத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, உண்ணுவதற்கு உணவு அது உயர்தரகமாக இருக்கிறது. இப்படி இந்த விஷயங்கள் இருக்குதுல்ல, இதே மாதிரியே அணிந்து நம்மை சிங்காரித்து அலங்கரித்து கொள்வதற்கான ஆடை இறைவன் அழகிய முறையில் வச்சிருக்கிறான், அழகிய முறையில் தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த ஆடையை குறித்தும் அது பெரிய சிறப்பாக இறைவன் கூறுகிறான். இப்படியெல்லாம் ஆடை இருக்கும் என்று இறைவன் கூறுகிறான். அதை குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இதனுடைய தொடரை நாம் நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.